சாட்சியும் இல்லாம நடுவுல இருக்கணும்னு சொல்றீங்களாப்பா? அது இயல்பா நம்ம ஏதாவது செயல் செய்து கொண்டிருக்கும்போதே எப்படி இருக்கிறது அப்படின்னு ஒரு இந்த மகோபனிஷத்து அடிப்படையில் கேட்குறீங்க. மகோபனிஷத்தில் ஜீவன் முக்தனுக்கும் விதேக முக்தனுக்கும் இல்லை வேறுபாட்டை தான் அது சொல்லிகிட்டு இருந்தது. ஜீவன் முக்தனாக இருக்க வரைக்கும் அவன் சாட்சி பாவத்தில் இருக்கிறான். விதேக முக்திக்கு அப்புறம் சாட்சியும் போயிடும். ஏன்னா அந்த கலைகள் 16 இல்லாத நிலையில் அவன் எப்படி இருப்பான்னா பிரம்மம் எப்படி இருக்கும்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிரம்மம் நம்ம பொதுவாக ரெண்டற்றதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனுடைய அடிப்படையில் ரெண்டற்றது தான் பிரம்மம். இருந்தாலும் ஒரு விதேக முக்தி அடைந்தவன் எப்படி இருப்பான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது பிரம்மம் மாதிரி இருப்பான்னு சொன்னால் அதுக்கு நமக்கு அது மேலே ஒரு ஆர்வம் வராது. எப்படி பிரம்மம் இருக்குன்னு தெரியலையே அப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரணம் சொல்லுது. திரஷ்டா தர்சனம் திருஷ்யம் என்ற மூன்றும் திரஷ்டா தர்சனம் திருஷ்யம் திருஷ்யமானாம் மத்தியே, அதில் தரிசனம்ங்கிற அந்த தரிசனம் மாத்திரமாக இருக்கிறான். அதைத்தான் பிரதீதி மாத்திரம் அப்படிம்பாங்க. புலன்கள் என்ன இருக்குதோ அது பார்க்குது. இப்போ நமக்கு கண் குட்டியாக கொடுத்துருக்குறாரு, அது பைனாக்குலர் இருக்கிறதுனால தூரம்லாம் தெரியுது. ஒத்த கண் இருந்துன்னா என்ன பண்ணுவான்? தூரம்லாம் தெரியாது. இப்போ நமக்கு இந்த அண்டசராசனம் எவ்வளோ பெருசுங்கிறதுக்கே 2 கண் இருக்கிறதுனால தான். ஒரு கண்ணுக்கு தெரிந்தாங்க எல்லாம் பட்டையாக எல்லாமே தூரத்தில் இருக்கிறதா ஒரு தட்டையத்தான் தெரியும். பைனாக்குலர் விஷன் இருக்கிறதுனால நமக்கு பிரபஞ்சம் பெருசாக தெரியுது. ஆனால் நம்முடைய பார்வையில் ஒரு விதேக நிலையில் அந்த பிரம்மம் எப்படி இருக்கும்? நான் எப்படி இருப்பேன்? சரீரம் இருக்கிறது இப்படி இருக்கிறேன் சாட்சியாக, சரீரம் இல்லாமல் இருந்தேன் சாட்சியும் இருக்காதுல்ல. அப்போது நான் எந்த உணர்வில் இருப்பேன் அப்படின்னா இப்போயே நம்முடைய அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு உணர்வு சொல்லுது, பிரதீதி மாத்திரம். எல்லாவற்றையும் கேட்டு அறிந்து பார்த்து கொண்டே இருந்தாலும் கூட பார்ப்பவனாக இல்லாமல் கேட்பவனாக இல்லாமல் அனுபவிப்பும் இல்லாமல் அவன் இருக்கிறான். அது பேர் தர்சன மாத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே திருஷ்டா இல்லை, அங்கே திருஷ்யம் இருக்குது. ஆனால் திருஷ்யம் இதுன்னு கண்டுபிடிச்சா தானே. ஒரு திரஷ்டா இருந்துட்டான்னா பர் வில்லன் வந்துட்டான், இப்போ அங்கே போகிறான் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ திருஷ்யமும் இருக்குது, திரஷ்டாவும் இருக்கிறான், தர்சனம் இருக்குது. அப்போ என்ன மூணும் லிங்க் ஆகிடும். இப்போ தர்சனம் மாத்திரம் இருக்குது, அது 2 இருந்தும் இல்லாமல் இருக்கு. அப்போ அங்கே இருக்கிற அந்த திரையுலகத்தெல்லாம் தெரியும் இல்லை. இப்போ இந்த திருஷ்டா உள்ள சினிமா பார்க்குறவங்களாம் என்ன சொல்லுவாங்க? திரையில் இருக்கிறதெல்லாம் அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்ன அப்படின்னு. அப்புறம் ஒரே அடியாக அழுது அவங்க அந்த தீயில போட்டு எழுதினோடனே சபதம்லாம் எடுக்கிறாரு, அழுகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. தாங்க முடியாது இவங்களுக்கு. அடுத்து ஒரு காமெடி உள்ளே வந்துடுவான். அவங்க எடிட்டிங் பண்ணுறாங்க. சில நேரத்தில் ஒரு பாட்டு வந்துடும். பாட்டு வந்துன்னா ஆம்பளைங்கெல்லாம் அப்படியே எழுந்து போய் சீரட் பிடிக்க வெளியே போயிடுவாங்க. இப்போ இருக்க சினிமா தியேட்டர்னு தெரியாது. நான் இருக்கும்போதெல்லாம் இருட்டான உடனே அந்த கதவுலாம் திறந்துடுவாங்க. பகல் நேரத்தில் தான் கதவு திறந்தால் சத்தம் போடுவாங்க. கூலாக காற்று வரணுங்கிறதுனால ஏசி இல்லாத காலத்தில் பாட்டு வந்தால் ஆம்பளைங்கெல்லாம் எழுந்து போயிடுவாங்க. ஆனால் காசு கொடுத்துட்டு உட்காரவங்க 1 இன்ச்சு விடாமல் பார்க்கணும். எதுக்காக இப்போ காசு கொடுத்துட்டு எழுந்து வெளியே போகிறது? இப்போ அவங்க வெறும் தர்சனம் மாத்திரம் அது அந்த பாட்டு விஷயத்தில். நாம் எப்படி அந்த ப்ரொஜெக்டரில் இருக்கக்கூறவர் பார்த்தும் பார்க்காம தான் இருக்கிறார். அவரை திரஷ்டானே சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கதையை பற்றி அவருக்கு அக்கறை இல்லை. ஆனால் சீன் மாறப்போது இந்த பாட்டு முடிஞ்ச உடனே அடுத்து வரும்போது ரீலை ரெடி பண்ணிடுவார். அவருக்கு தெரியும் இந்த ரீல் முடியும் போது படப்படப்படன்னு வெள்ளை ஸ்க்ரீன் வந்துடக்கூடாது. இன்னொரு ஸ்க்ரீனை கொண்டாந்து அப்படியே பக்கத்தில் போட்டு இன்னொரு ஆல்டர்னேட் ப்ரொஜெக்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். இது அப்படியே போகும்போது அதை ஆன் பண்ணுவார். அந்த டிரான்சிஷன் உங்களுக்கு தெரியாது. படம் அப்படியே ஓடிட்டுருக்கும். சில சமயத்தில் 1 2 3 4 நம்பர்லாம் வரும். அப்புறம் டப்புன்னு வெள்ளையாக அப்புறம் அந்த படம் வரும். இதெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு ஷோவில் இதெல்லாம் அனுபவம் இல்லாத போது இவர் தான் 100
100 நாள் ஓடுற படம்லாம் இருந்ததில்ல. இப்போ எத்தனை பார்த்துருப்பார். அப்போ அவர் திரஷ்டா கிடையாது. திருஷ்யமும் அங்கே இருக்குது. ஆனால் இவர் திரஷ்டா இருந்தால் தான் அது திருஷ்யம். ஆனால் என்னதான் நடக்குதாங்க? தரிசனம் இருக்குது. ஒரே அவர்கிட்ட அந்த தரிசனம் இருக்கிறதுக்கு காரணம் அடுத்த ரீல் மாற்றுறதுக்கு அவர் அந்த கொஞ்ச நேரத்தை சாட்சியாக இருப்பார். நான் வேடிக்கை பார்க்க பார்த்தவனுக்கு எதுவுமே கிடையாது. அதையும் பார்ப்பேன், இதையும் பார்ப்பேன், எல்லாம் பார்ப்பேன். எனக்கு எது சம்மந்தமும் இல்லை. அங்கே தர்சனம் மாத்திரம். நம்ம சொல்கிறோம்ல, சும்மா பார்த்துட்டு வந்தானே சொன்னேன். நீ எதுக்கு அங்கே போய் விவகாரத்தில் மாட்டிட்டு பேசிட்டு வந்த? அவன் தான் பேசினாமா, நான் பேசிட்டேன். நான் என்ன சொன்னேன்? பார்த்துட்டு வான்னு சொன்னேன். இப்போ நம்மள சில சமயம் அப்படி தான் அனுப்புகிறாங்க. அங்கே போய் பார்த்துட்டு வா, அவங்க எல்லாம் வந்துட்டாச்சா, எல்லாம் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, எவ்வளோ காஃபி போடணும்னா இவன் பார்த்துட்டு வருவா. ஆனால் வந்தாக்கா லேட் ஆகிடுச்சு. எங்கடா பார்த்து வர சொன்னேன், இவ்வளோ நேரமான இல்லை. அந்த அக்கா கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சு நான் பேசிட்டேன். அப்போ அவன் திருஷ்டாவாயிடுறான். அப்போ திருஷ்யம் வந்துடுது. இப்போ பார்த்துட்டு வர்றதில்ல உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைல்ல. அப்போ இந்த உடம்பு இருந்துட்டு இந்த பூமியை பார்த்துட்டு வர்றதுக்கு வந்திருக்கீங்க, பார்த்துட்டு போங்களேன். அதுதான் அவர் சொல்கிறார். நம்ம இங்கே வந்தோம், பார்த்துட்டு போவோம், கேட்டுட்டு போவோம், சாப்பிட்டுட்டு போவோம். இன்னும் பார்க்கறது மட்டும் கிடையாது. வந்திருக்கிறோம், சாப்பிட்டுட்டு போவோம். அப்படி வாழ்வோம். அதை தான் அவர் சொல்கிறார். அதில் சாட்சி கூட இல்லைங்க. அடுத்த கேள்வி கேளுங்க. வணக்கம் குருவே. துன்பம் மிகுந்த நிலையில்தான் பலரும் ஞானம் அடைகிறார்கள். அருணகிரிநாதர், பட்டினத்தார், காரைக்கால் அம்மையார் போன்ற மகான்கள் வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொண்டுதான் ஞானம் பெற்றார்கள். கூடுதலாக 7.5 ஆண்டு சனிப்பெயர்ச்சிக்கும் ஞானத்திற்கும் ஏதும் சம்பந்தம் இருக்குமா? ராஜ்குமார். எந்த கண்டிஷனும் கிடையாதுங்க. தயவுசெய்து இப்படி ஒரு நீங்கள் கிளாஸ் போட்டுட்டீங்க வைங்க, அப்புறம் தொந்தரவே இல்லாமல் அந்த குழந்தைங்கள்லாம் வந்து கேட்டுட்ருக்குது. அவங்களுக்கெல்லாம் அப்புறம் நமக்கு கஷ்டம் வந்துட்டு தான் புரியும் போல் இருக்குதுன்ட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வைராக்கியம் கொடுக்கறதுக்கு வேணால் அந்த துன்பங்கள் பயன்படலாம். துன்பத்தினால தான் ஒருத்தன் வைராக்கியம் அடையணுன்ற அவசியம் இல்லை. இன்னொருத்தர் துன்பத்தை பார்த்தாலும் நமக்கு வைராக்கியம் வந்துடும். இதுக்கு நமக்கு வந்தாகணும்னு இருக்குதா? ஆனால் தயவுசெய்து அப்படி பார்த்தா சங்கரரோ வியாசரோ போன்றவர்கள் எந்த துன்பத்தில் இருந்தாங்க? வாமதேவர் போன்றவங்களெல்லாம் ஆனந்தமாக தான் பிறந்தாங்க, ஆனந்தமாக வாழ்ந்தாங்க, ஏழ்மையில் இருந்தாங்க, எளிமையில் இருந்தாங்க, அன்றாடம் காட்சியாக வாழ்ந்தாங்க. அதெல்லாம் துன்பம்னு நினச்சா நீங்கள் துன்பம்னு எடுத்துக்கலாம். ஆனால் எவன் ஒருவன் இந்த ஞான திசைக்கு வந்துட்டானோ அவனுக்கு எந்த விதமான ஒரு அடையாளமோ, நம்ம சொல்லக்கூடிய கிளாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, கட்டுத்திட்டங்கள், நிபந்தனைகள். இப்போ ராகு வந்துடுச்சு, அந்த ஞானகாரகன், அது அப்போ தான் நமக்கு வரும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ வந்துட்டு தான் இப்போ கேட்ட தத்துவமசி. நீங்கள் ஏற்கனவே பிரம்மம், நீங்கள் ஒத்துக்க தான் மாட்டேங்கிறீங்க. ஒத்துக்கிறதுக்கு இவ்வளோ செழிப்பு. பிரம்மன்னு சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டேங்கிறான். வேறு ஏதாவது சொன்னால் ஒத்துக்கிறான். நான் முட்டாள் தான் என்னன்னு சொல்கிறேங்கிற, நான் கோபக்காரன் தான் என்னன்னு சொல்கிறேங்கிற, நான் ஏழை தான் நீ உனக்கு என்ன? அவ ஏதாவது ஒன்று சொன்னால் ஒத்துக்கிறான். நீ பிரம்மம் சொன்னால் மட்டும் அதுக்கு ராகு வரணும், கஷ்டம் வரணும். வைராக்கியத்துக்கு அன்பர் சொன்னது ரொம்ப உண்மை. ஒருவனுக்கு பற்றற்ற நிலை வருவதற்கும் சந்நியாசம் வருவதற்கும் இந்த துன்பங்கள் ஒரு ஒரு காரணியாக இருக்கலாம். ஆனால் ஞானத்துக்கு இது ஒரு காரணி கிடையாது. ஞானத்துக்கு மனப்பக்குவம், விவேகமும் இருந்தால் போதும். வைராக்கியத்தை இது கொடுத்துரும். விவேகியாக இருக்கிறவனுக்கு வைராக்கியம் தானாக வந்துடும். ரெண்டுமே ஒரு பறவையின் 2 சிறகுகள் மாதிரி. வைராக்கியம் இருந்து விவேகம் இல்லைன்னா அவன் இதை புரிஞ்சிக்க மாட்டான். ஆத்மானாத்மா விவேகம் அவன் வராது. அது அந்தரங்கமாக உள்ள ரொம்ப மயிரிழை மாதிரி இருக்குது. ஆத்மாவும் அனாத்மாவாகிய அகங்காரமும் ஒரே பொருள், 2 மாதிரி தெரியுது. 2 மாதிரி டீச்சரும் சொல்லி கொடுக்குறாரு. சிதாபாசங்கிறாரு, சித்துங்கிறாரு, அகங்காரங்கிறாரு, ஆத்மாங்கிறாரு. இன்னும் 2 இருக்கிற மாதிரி சொல்கிறார். எனக்கு ஒன்று சுட்டு போட்டால் கூட 1 தான் தெரியுது. எனக்கு அந்த 1 தான் அது. எந்த 1? எனக்கு தெரியலன்னு சொல்கிறேன். அந்த 1 தான் எனக்கு ஏங்க தெரியல? தெரியலதுக்கு இது காரணம் எப்படி சொல்ல முடியும்?
தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமும் கிடையாது. தெரிஞ்சுக்க, ஏன் தெரியலன்னு கேட்கக்கூடாது. அவ்வளவுதான். இதுக்கு பாட்டெல்லாம் துன்ப புடத்திலிட்டு தூயவன ஆக்கி வைத்தாய் அப்படின்னு பாட்டு. துன்ப படத்தில் போட்டு தூயவனும் ஆக்கிறது தான் அது. சித்த சுத்திக்கு வேணால் அது பயன்படும். ஞானத்துக்கு எந்த ஒரு ப்ரெராகேஷனோ, எந்த ஒரு கிளாஸோ, எந்த நிர்பந்தமோ, கண்டிஷனோ கிடையாது. நமஸ்காரங்கள் சுவாமிஜி. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. ஒருவனது ஆத்மா அவனிடம் எப்போதுமே பிரியமாக உள்ளது. இதை எப்படி தெரிந்து கொள்வது? சொல்ல வேண்டுகிறேன். நன்றி. ராஜா. ஆத்மா அவரோட பிரியமாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. நமக்கு நம்ம மேலே பிரியம் அதிகம்னு சொல்கிறாரு. அந்த நமக்குங்கிறது ஆத்மா. நம்ம மேலே பிரியம், நமக்கு நம்ம மேலே. நம்ம என்ன? ஆத்மா. நமக்குன்னா இந்த அகங்காரம். அகங்காரத்துக்கு எப்பவும் எது மேலே பிரியம்னா ஆத்மா மேலே பிரியம். அது என்ன ஆத்மா இன்னொரு பொருள்னு அது மேலே பிரியம் வச்சுட்டு இருக்கிற நீ தாண்டா அது. தெரியலையே, தெரியல. அகங்காரம் நான் என்பதற்கு எப்பொழுதுமே ஆத்மாவின் மீது தான் அதாவது அதிகம்லாம் கிடையாது, பிரியமே அது மேலே தான். ஆத்மனஸ்து காமாய, தன் மீது இருக்கின்ற அளவு கடந்த ஆசையினால தான், பிரியத்தினால தான் அவன் மற்றதெல்லாம் பிரிய வைக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பார்ப்போம். இந்த ஐத்திரேய உபனிஷத்து மற்ற உபநிஷத்துலேருந்து கொஞ்சம் வித்தியாசமானது. கதையே வேற இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. அவர் என்ன பண்ணார், கதை மாதிரி சொல்லுது. ரொம்ப போர் அடிச்சு போச்சு பிரம்மத்துக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, போர் அடித்தா என்ன பண்ணலாம், இன்னொன்று வேணும், அதை வந்து வெடி பார்க்கலாம், அனுபவிக்கலாம். அப்போ நான் அனுபவிக்கணும் வேணும். அனுபவிக்கிறதுக்கு என்னால் எப்படி முடியும்? நான் கலர் அனுபவிக்கணும், அப்போ எனக்கு கண் வேணும். எனக்கு சப்தத்தை அனுபவிக்கணும், எனக்கு காது வேணும். இவர் பார்த்தாரு, எனக்கு அனுபவங்கள் பலவிதமாக இருக்கணும், அப்போ பலவிதமான பொருட்களும் வேணும். ஆனால் விதவிதமாக அனுபவிக்கணும். அது மேக்சிமம் அவர் வந்து அனுபவிக்கக்கூடிய சாதனங்களை எண்ணி பார்த்தாரு. 5 போதும் இப்போதைக்கு அப்படின்னு சப்த ஸ்பரிச ரூப ரசகந்தம் அப்படிங்கிறத உண்டாக்கிட்டார். நான் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறேன். அவர் வந்து முட்டை மாதிரி இருக்குது, ஒரு வாய் உண்டாச்சு, அது 2ஆக பிளந்துச்சு அப்படின்லாம் அது சொல்லும். அது சூசகமாக சொல்லும். நம்ம அதை வெளிப்படையாக நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் என்ன பண்ணுறாரு, நான் அனுபவிப்பவனாக இருக்க வேண்டும், அனுபவத்துக்கு எனக்கு ஒன்று ஒரு பொருள் வேண்டும், அதுவும் பிரிந்திருக்கணும். அப்போ தான் சுவாரஸ்யம். நாக்கிலேயே எப்பொழுதும் உணவு இருந்துன்னா அது என்ன சாப்பிட்ட மாதிரியா? கண்ணிலே எப்பவும் காட்சி இருந்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? வேற காட்சி வேணுமில்ல. காதில் வந்து ஒரே சப்தம் இருந்தால் என்ன ஆகும்? அது விட்டு கேட்கணுமில்ல. இப்போ அதனுடைய விஷயங்களும் விஷயி, அன்னமும் அன்னாதாவும். அன்னாதான்னா சாப்பிட்றவன், அன்னம்னா சாப்பிட்ற பொருள், அப்படி பிரிஞ்சிடுச்சு. ஆனால் இந்த அன்னம் அன்னாதாவும் பக்கம் பக்கமாக இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா அது சிருஷ்டியே பண்ணாதது சமம். எல்லாத்தையுமே பக்கத்துலேயே வச்சுட்டாங்க வச்சுங்க. இங்கே புஸ்தகம் இருக்குது, இங்கே சாப்பாடு இருக்குது, இங்கே ப்ளே கிரவுண்ட் இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்கன்னு வச்சுங்க. நீங்கள் அப்படி எங்கே போவீங்க? பக்கத்து தெருவில் போய் தான் விளையாடுவீங்க. உங்கள் வீடு கடல் மாதிரி. உங்கள் வீட்டு பின்னாடியே மாந்தோப்பு இருக்கலாம், கிணறு இருக்கும், இப்போ அங்கே விளையாடுறதுக்கெல்லாம் இடமெல்லாம் இருக்கலாம். ஆனால் இவனுக்கு அது பிடிக்காது, பக்கத்து தெருவில் போய் விளையாடணும். இப்படி தன்னை அப்படி 2ஆக பிரிச்சுக்குது. விஷயங்களை, விஷயி ஆகிய இந்த புலன்களிலிருந்து பிரித்து மனம் எப்பொழுதும் அதை நாடி ஓடுவது போல அது செய்ய வச்சாதான் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் என்ன பண்ணார், எப்படி இருக்குது பார்க்கலாம். நம்ம எப்போவுமே ஆனந்தமாக இருந்துகிட்டு இருக்கிறோம். இது எப்படி இருக்குது இந்த ஆனந்தம்? நான் பிரிந்து பார்ப்பேன் அப்படின்னு உணவை பிரிச்சிட்டார், அன்னத்தை பிரிச்சிட்டார், அன்னாதாவை பிரித்து வச்சிருக்கார்.
இவன் என்ன பண்ணுறான், அதில் என்ன சொல்லும், இந்த பஞ்சேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களெல்லாம் சிருஷ்டி பண்ணிவிட்டு பசி தாகத்தை எங்கே வைக்கணும்னு யோசித்தாரா. அங்கே போட முடியாது, அதுங்க வந்து உணவில் போய் பசி எப்படி கொடுக்க முடியும். இவங்க போடுவோம். கண்ணுக்கு பசி, காதுக்கு பசி, நாக்குக்கு பசி, மனசுக்கு பசி, அறிவுக்கு பசி, தாகம் கொடுத்துருவோம், ஈசனம் எல்லாத்தையும் கொடுத்துருவோம். என்ன பண்ணுறான் பார்க்கலாம். அண்ணாதாவும் படைச்சிட்டாரு, அன்னமும் படைச்சிட்டாரு. நடுவில் ஒரு பசி தாகத்தை உண்டாக்கி இங்கே கொண்டாந்து இந்த தேவர்கிட்ட போட்டார். தேவர்னா இந்த இந்திரியங்கள் போட்ட உடனே அவங்க கேட்குறாங்க, எனக்கு ஒரு எல்லாம் கொடுத்துருக்கீங்க, வெளியெல்லாம் புல்லெல்லாம் இருக்குது, விஷயங்கள்லாம் இருக்குது, எப்படி சாப்பிட்றதுன்னு, உனக்கு சரீரம் கொடுக்கணும்ல, அதை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசு கொண்டாந்து நிறுத்துறார். அதில் அப்படி இருக்குது. இந்த வேணுமா என்ன அண்ணா அப்படின்ட்டு இந்த தேவர்கள் ஒரு மனுஷனை கொண்டாந்து கொடுக்குறார். மனுஷனா ஆண் பெண் அந்த உருவத்தை காட்டுறாரு. இன்னும் ஒரு ஆம்பளை மட்டும் காட்டான்னு நினைக்கக்கூடாது. நிறைய பேர் அப்படி சொல்லி விடுவாங்க. ஆண் பெண் இருக்கிற 2 உருவத்தை காட்டுறாரு. இது ஓகேவாண்ணா, த பெஸ்ட் அப்படின்றார். அப்போது நீங்கள் போய் எல்லாம் பண்ணால் ஒவ்வொரு இந்திரியமும் அந்த சரீரத்துக்குள்ளே புகுது. இப்படி தான் அது சொல்லுது. சொல்லி முடிச்சோன்னா தாங்க முடியாத பசி தாகம். சிருஷ்டிகர்த்தாவை அது எட்டியே பார்க்கல, ஆளை விடு எங்கே உணவு அப்படின்னு தேடி ஓடிடுச்சு. ஒவ்வொரு முறையும் நாக்கு ருசியை அனுபவித்த உடனே அது தேடுவதை விட்டுடுது. கண்ணு அது ஆசைப்பட்ட விஷயத்தை பார்த்த உடனே பார்க்கின்றதையும் விட்டுடுது, பார்ப்பவனாக இல்லை. இப்போ புலன்களும் மனமும் அதனுடைய விஷயத்தோட கலந்த உடனே ஒரு நிமிஷம் 2 இல்லை, அத்வைத நிலை அடைகிறது. அப்போ ஒரு ஆனந்தம் பிறகுது. மறுபடியும் அந்த விஷயங்கள் பிரியுது, சப்தம் போயிடுது, பாட்டு நின்றுடுச்சு, இரைச்சல் வந்துடுச்சு. நல்லா சாப்பிட்டுட்டே இருந்தாங்க, மிளகா கடிச்சிட்டார். இப்படியே நடக்கலாம். சில சமயம் பாதி தட்டை பிடிக்கிட்டு போயிடுவாங்க. பெல் அடிச்சிட்டாங்க, ஸ்கூலு கிளாஸ்ன்னு வைங்க, சாப்பிட்டு பாதி இடத்துல டிஃபன் பாக்ஸை மூடிட்டு இப்படியே தொடச்சிட்டு கிளாஸில் போய் குற வேண்டியதா. இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் பிரியும் பொழுது துக்கமும், சேரும் பொழுது ஆனந்தமும் உண்டாகுது. உண்மையிலே ஆனந்தம் உண்டாச்சா? அங்கே பிரம்மம் தான் இருக்குது. பிரம்மம் 2ஆக பிரியுது, ஒன்றாக சேர்ந்தால் பிரம்மம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் எல்லாம் எப்பெல்லாம் ஆனந்தமாக இருக்கிறீங்களோ நீங்கள் யார்? சாட்சாத் பரம்பொருள் தான். ஆனந்தம் பிரம்மைதி விஜானாத். தைத்திரியம் அழகாக சொல்லுது. கேள்வி என்னங்க கேட்டாரு? இப்ப சொல்லுங்க. சர்வம் பிரியம் பவதி. ஆமா. இப்போ ஒவ்வொரு மனிதனும் இந்த விஷயத்தை நோடி போகிறதுக்கு என்ன காரணம்? ஐக்கியமாகணும்னு தானே பார்க்குறான். கண்ணு விஷயத்தோடு ஐக்கியமாகணும், காது. ஐக்கியங்கிறதுனா ஏகத்துவம் தானே. ஐக்கியங்கிற வார்த்தை என்ன? ஏகன்றது ஐக்கியம். ஐக்கியங்கிறது என்ன? இரண்டற்ற நிலை தானே, அந்த பிரம்மன் தானே. அப்போ அந்த நிலைக்கு தானே ஆசைப்படுறான் அவன். அந்த நிலை தான் இல்லவா? தன்னை முழு முதலாக மாற்றிக்கொள்ளணும், பூரணமாக மாற்றணும். அது மேலே இருக்கிற ஆசையினால தானே அந்த ஏகத்துவ ஐக்கிய நிலையில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தினுடைய தேவையினால தானே பிரிந்தனால தான் அது மறைஞ்சிருக்குது. இப்போ என்ன பண்ணுறான்? வாழ்நாள் முழுக்க சேர்க்க பார்க்குறான், சேர்த்து சேர்த்து தன்னை அடைகிறான். அப்போ அவன் வந்து வெளியே இருக்கிற பொருள் மேலே ஆசை இருக்கிற மாதிரி தெரியுது, பிரியம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் தன் மீது இருக்கிற பிரியம்தான். தன் மீதுன்னா என்ன? நான் இல்லாதவனாக இரண்டாக இருக்கக்கூடாது, இது இல்லாதவனாக இருக்கக்கூடாது, இது இல்லாதவனா. அப்போ ஒவ்வொருவரும் இல்லாதவனாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். அதை அடைஞ்ச பிறகு அவன் இருப்பவனாக ஆகிறான். எல்லாம் இருப்பவனாக ஆயிட்டோம்னா அவன் பிரம்மம். ஆனால் அப்படி இல்லையே. கண்ணில் இருந்து அடைஞ்சு இருப்பவனாக, காதில் இருப்பவனாக ஆக மாட்டேங்கிறான். மனசுலையும் புலங்களும் இருப்பவனாக ஆனால் கூட புத்தியில் இருப்பவனாக இல்லையா? புத்தகம் படிக்கணுமே, அங்கே அது நிறைய விஷயம் அவங்ககிட்ட இல்லையே. எப்படி இருந்தாலும் இந்த பரந்துபட்ட உலகத்தில்
இருக்கிற 5 இந்திரியங்களை கொண்டு ஐக்கிய பாவத்தை நிரந்தரமாக அடைவது என்பது முடியாது. இந்த உண்மையை தெரிஞ்சிட்டோம்னா இப்படி ஐக்கியம் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை, நான் ஒன்று தான் அப்படின்னு ஐத்திரியத்தை படித்தா போகுது. அவர் தான் இப்படி ஆனார். நீ எண்ணிப்பார், நான் அன்னாதாவாக இருப்பது யாரு? அந்த பிரம்மம். அன்னமாக இருப்பது யாரு? நானே. நானே தானே ரெண்டாக இருந்தேன், நான் எதுக்கு இதை சேர்க்கணும்? இப்போ அஞ்ஞானத்தினால நான் சேர்க்க முயன்றேன். இப்போ ஞானத்தினாலே சேர்ப்பதும் இல்லை, பிரிவதும் இல்லை. இங்கே எல்லாமே இணைவதும் பிரிவதும் தான். யோகம் வியோகம், யோகம் வியோகம், கடைசியில் சம்யோகம். அந்த யோக வியோகம் எதற்காக பார்த்தா ஆத்மாவுக்காக, தனக்காக. அதனால் ஆத்மனஸ்து காமாய, தன் மீது இருக்கும் பிரியத்தின் பொருட்டே அவன் அனைத்தின் மீதும் பிரியம் உடையவனாக இருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருள் மீதும் அவனுக்கு, இதை வந்து சென்டென்ஸுக்கு முன்னாடி நிறைய பிரியம் சொல்வார். தந்தையின் பிரியம் மகனிடத்தில் இருப்பது காரணம் தன் மீது இருக்கும் பொருட்டு அப்படின்னு. தனக்கு தீராத நோய் இருக்கும்போது பையன் கல்யாணத்தை பற்றியெல்லாம் யோசிப்பாரா? உடம்பெல்லாம் வீங்கி போச்சு, யூரின் வரமாட்டேதுங்கிறாங்க, அப்புறம் கிரியாட்டினின் லெவல் பில்டப் ஆகிட்டு இருக்குது, இது தாங்க முடியாதுப்பா போதும், இப்போ என்ன செய்யறது என்னன்னு பார்க்குறாங்க, ஆல்டர்னேட் கிட்னி தான் போயாகணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன சொல்வார்? இப்போ தன் மீது தானே காதல் இருக்கும். அப்போ தான் நினச்சி பார்ப்பாங்க, சொத்து சுகம் மேலே இருக்கிற காதெல்லாம் போய்ட்டு அதை விற்றுங்க, அங்கே ஒரு பங்களா இருக்குது அதை விற்றுடுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க சார். சார் எல்லாம் விற்றா கூட கிட்னி வேணுங்க சார், கிடைக்காதுங்களா? சார் கிடைக்கும், கொடுக்கறதுக்கு ஆள் வேணும் இல்லை, அவனுக்கு என் சொத்தெல்லாம் கொடுங்க சார். சார் கொடுத்தா கூட கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை சார். ஏன்னா அவனை ஆத்மனஸ்துக்கு ஆமாய, அவன் தனக்கு கிட்னி வேணுங்கிறான். நான் இத்தனையும் கொடுத்துட்டு என் கிட்னி கொடுத்துட்டு நான் எப்படி இதெல்லாம் அனுபவிக்கிறது? இப்போ யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு கிட்னியுடைய ரேட்டு எத்தனை கோடிக்கும் சமம் இல்லை. அதனால் ஆர்கன் டோனாரை நம்ம கடவுளாக தான் நினைக்கணும். அவனுக்கு எந்த ஈடுனையும் கொடுத்து அவனை நம்ம வந்து வழிபடுறதுக்கு அவனுக்கு கடவுளாக வழிபடணும். அதுக்கு சமமே இல்லை. அது காரணம் என்னென்னா, ஒவ்வொருத்தரும் தன் சரீரத்து மேல் இருக்கிற ஆசையினால். ஆத்மனஸ்து காமாய, நாம் செய்கின்ற ஒவ்வொருத்தன் பொருளின் மீதும் இருக்கின்ற பிரியமும் தன்னுடைய பிரியத்தின் பொருட்டு, தன் மீது இருக்கின்ற பிரியத்தின் பொருட்டு. தனக்கு அது பிரியமாக இல்லைன்னா, எனக்கு ஆனந்தம் தரலன்னா அதன் மீது பிரியம் இல்லை. அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். உனக்கு இன்பம் தரலன்னு அர்த்தம். நீ இன்பமாக இருக்க ஆசைப்படுகிறாய். எப்போ இன்பம் கிடைக்கும்? இணைவதால் இன்பம், சில சமயம் பிரிவதால் இன்பம். பிரிவதால் இன்பம்னா துன்பத்திலேருந்து பிரியணும். இப்போ போதுங்களா அந்த ஆன்சர்? சுவாமிஜி வணக்கம். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இறைவனை அடைவதற்கு நீரில் மூழ்கியுள்ள ஒருவன் மேலே எழ எந்த அளவுக்கு வேட்கை இருக்குமோ அவ்வளவு வேட்கை வேண்டும் என்று கூறுகிறார். பகவான் ரமணர் அவர்கள் தன்னை அறிய வேண்டும் எனும் வேட்கையே தன்னை அறிவதற்கு தடையாக உள்ளது என்று கூறுகிறார். இதை எவ்வாறு புரிந்து கொள்வது? சரவணன், கரூர். இந்த கேள்வியே அவர் எப்படி தலை வெடிச்சு போகுதுன்னு தெரியுது. சரவணனுக்கு இப்போ அந்த நிலை வந்துடுச்சு. இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வருது பாருங்க. எவன் ஒருவனுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வருதோ அவன் மற்ற இதெல்லாத்தையும் கூட புறக்கணிச்சுட்டு இதில் தான் அவன் வந்து நாட்டத்தை வைப்பான். 1000 காரணம் சொல்லி இதை தள்ளி போடவே மாட்டான். அவன் ஆழ் மனசில் அப்படியே காத்துக்கிட்டு இருக்கும், நீர் போத்து நெருப்பாக. எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அதை பிடிச்சிக்குவான். அப்புறம் பின்னாடி பார்ப்பான், இது தான் நமக்கு கடைசி, இனிமேல் வேறு எதுவும் வேண்டியதில்லை, இது வந்து பரம புருஷார்த்தம், எல்லா தேடலுக்கும் முற்று பெருமிடுகின்றோம், இதுக்கு போய் நம்ம மற்றது சாக்கு சொல்லிகிட்டு இருக்க முடியுமான்னு நிறைய வருவான் இல்லையா? அப்பொழுது குருநாதரையும் சாஸ்திரத்தையும் தேடுவான். அந்த மாதிரியெல்லாம் அந்த நிலை தாண்டி வந்துட்டீங்க நீங்கள். உங்களுக்கு பற்றி எரியுது. யாரும் இதெல்லாம் கேட்பாங்க உட்காந்து, தலை பற்றி எறியணும் தான் இங்கே வந்து கேட்பான். உண்மையாகவே விவேகானந்தரும் ரமணரும் சொன்னதெல்லாம் உண்மைதான். இயேசுநாதர் அப்படி தான் பண்ணார். உங்ககிட்ட மட்டும் இறைவன் பேசுகிறாரு, எங்களுக்கெல்லாம் பேச மாட்டாரா? அவனை தரன்னு இழுத்துட்டு போய் இந்த குதிரையெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு பெரிய தொட்டி கட்டியிருப்பாங்க, அதில் போட்டு தலையை போட்டு அமுக்கு முழுக்குவார் இயேசு.
என்னங்க இப்படி ஒரு கேள்வி கேட்டால் இப்படி இப்போ இப்படி கொல்றீங்களே அப்படின்னு. இப்போ நீ எழுந்துக்கிறது எவ்வளோ முயற்சி பண்ண அப்படின்னு. உயிரே போகிற மாதிரி இருந்தது, என்ன சொல்கிறீங்க? அந்த மாதிரி கடவுளை தேடினியான்னு கேட்டார். போகிற போக்கில் அவர் எங்கேன்னு கேட்குற மாதிரி இருக்குது. இதுதான் தொழில். கடவுள் எங்கே, கடவுள் எங்கேன்னு கேட்கணும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேட்பவனுக்கு கிடைக்கும், தட்டுறவனுக்கு கிடைக்கும், தேடுறவனுக்கு கிடைக்கும். அந்த தேடுதல் எப்படி இருக்கணும்? நீங்கள் மோதிரம் தொலைஞ்சு போச்சுன்னா எப்படி தேடுவீங்க? பெத்த குழந்தை தொலைஞ்சு போச்சுன்னா எப்படி தேடுவீங்க? அப்படி நீங்கள் தன்னை தேடணும். அந்த தேடுகின்ற முயற்சி விடாமுயற்சியாக, பிரதான முயற்சியாக. மற்ற முயற்சியெல்லாம் நான் வேண்டான்னு சொல்லலை. அன்றாட தேவைகளுக்கு வேண்டியதையும் குடும்பம் நடத்துவதற்கும், அந்த தெருவுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, அந்த ஊருக்கு செய்ய வேண்டியது, உங்களுடைய ஆஃபீஸுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. ஆனால் உங்கள் உள் மனசில் எப்பொழுதுமே கவனம் முழுக்க உண்மை தேடுதல் இருக்கணும். ஆஃபீஸ் ஃபைலை புரட்டினாலும் பிரம்மன் தான் தெரியணும். பிரம்மம் பார் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு. எவன் ஒருவன் அப்படி இருக்கிறானோ அவன் பிரம்மைவ பவதி, பிரம்மம் ஆயிடுறான். நிச்சயமாக அந்த ஆர்வம் நமக்கு இருக்கணும். அதை வளர்த்துக்கிட்டே போகணும். அதனால தான் பிரம்மசூத்திரம் முதல் சூத்திரமாக பிரம்ம ஜிக்ஞாசு, அத்தக பிரம்ம ஜிக்ஞாசு. ஒருவன் அதுக்கப்புறம் இதை தான் செய்யணுங்கிறார். அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கக்கூடாது. அத்த பிரம்ம ஜிக்ஞாசு. சாதன சதுஷ்டய சம்பன்னன் ஆன பிறகு எனவே இன்னொரு அத்தை, ஒரு அத்தை வந்து அதுக்கு பிறகு, இது இன்னொரு பிறகு. எனவே பிறகுன்னா எதுக்கு பிறகு? சாதன சந்துஷ்ட சம்பன்னன் ஆன பிறகு, கர்மகாண்டத்திலே அதை அடைந்த பிறகு. சாதன சதுஷ்டம் எங்கே வரும்? கர்மகாண்டம் அடைந்த பிறகு. அதனால் உத்தர மீமாம்சம் எழுதுகிறார். அந்த மீமாம்சை ஜெய்மினி இருக்கிறார். அதுக்கு பிறகு இங்கே வாடாங்கிறார். பிறகு எனவே இப்போ நீ வந்து பழுத்த பழமாயிட்டல்ல, வா அப்படின்னு சொல்லி பிரம்ம ஜிக்ஞாசு. பிரம்மத்தை விசாரணை செய், உன்னை விசாரணை செய்கின்றார் முதல் சூத்திரம். அதனால் இது முக்கியம்தான். இதை விட ஒரு முக்கியம்னு ஒன்று என்ன இருக்குது? நனவில் நினைவுகள் எந்த அடிப்படையில் ஒருவருக்கு எழுகிறது சுவாமி? அதாவது ஒரு நாளில் எழும் நினைவுகள் முந்தைய நாளின் சிந்தனையின் தொகுதியா அல்லது வேறு காரணங்கள் உள்ளதா? இதை எப்படி அறிந்து கொள்வது என்பதை விளக்கிடுங்கள் குருவே. சந்தோஷ் மேட்டுப்பாளையம். அவர் நினைவு அப்படிங்கிறது சங்கல்பங்கள், எண்ணங்கள். இன்றைக்கி ஒரு எண்ணம் தோணுச்சு, கடந்த 10 வருஷமாக இதை நான் யோசித்து பார்க்கல சார், திடீர்னு இன்றைக்கி என்னவோ அப்படி ஒரு எண்ணம் வந்தது அப்படின்னு. அன்றைக்கி ஒரு நாள் ஒரு ஸ்ட்ரேஞ்சு நம்பர்லேருந்து ஒரு கால் வந்தது, ஸ்ட்ரேஞ்சு டைமில். அவர் நினைக்கிறார் போல்றது. இந்த நேரத்தில் அன்னோன் நம்பர்னால் ஸ்பேமாக இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு உயிர் நம்மளோட பேச துடிக்குது போல இருக்குது அப்படின்னு எடுத்தேன். நாராயணன் பேசுகிறேங்க. அந்த நாராயணன் கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒருத்தர். நான் இன்ஜினியர் சுவாமியோட இருந்த காலத்தில் அவர் இருந்த முக்கியமான ஒருத்தர். அவருக்கு இப்போ 80-85 வயசு இருக்கும். உங்களை சந்திக்கணும், பேசணுன்ற உங்களை நம்பரே எனக்கு கிடைக்கல. இன்றைக்கி என்னமோ திடீர்னு பார்த்தேன், பேசிடணும்னு எண்ணம் வந்தது, நான் கூப்பிட்டுட்டேன். இப்போ இத்தனை 25 வருஷமாக நம்பரும் தேடலை, எண்ணமும் வரல, எண்ணம் வந்துடுச்சு, நம்பர் கிடைக்குது. அவருக்கு நான் நம்பரெல்லாம் கொடுக்கவே இல்லை, ஆனால் கண்டுபிடிக்கிறாரே. தன் மகன்கிட்ட கூப்பிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி எங்கேயோ வெப்சைட்டில் போய் தேடி நம்பரை கண்டுபிடிச்சி என்னை கூப்பிட்டு பேசுகிறார். ஏன் இந்த எண்ணம் இப்போ வந்தது? அது முந்தைய நாள் நிகழ்ச்சியா, இன்றைய நாள் நிகழ்ச்சியா? ஒரு எண்ணம் தோன்றுவதற்கு வாசனை தான் காரணம். அது முந்தைய நாளாக இருக்கலாம், கடந்த வருஷமாக இருக்கலாம், ஒரு சம்பவமாக இருக்கலாம், இல்லை எங்கேயோ ஒரு கேட்ட பாட்டினுடைய ஒரு வரியாக கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு பாட்டு ஒரு வரியை ஞாபகம் இருக்கும். அல்லது என்றைக்கோ இந்த
உருளைக்கிழங்கு வேக வச்சா ஒரு ஸ்மெல் வரும். இன்னும் அதை வந்து மசாலாலாம் போட்டு தூள்லாம் போட்டு வறுக்கலை, சும்மா குக்கர்லேருந்து நீங்கள் வெடித்து தோலெல்லாம் உரித்து வெளியே வருது குப்புன்னு, இந்த ஸ்டீமோட அந்த ஒரு வாசனை கூட ஒரு எண்ணத்தை உண்டாகும். பச்சை தக்காளி எடுத்து வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணும்போது ஒரு எண்ணம் உண்டாகும். குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருக்கும்போது, அம்மா சமையலுக்கு அரிஞ்சிட்டு இருக்கும்போது பையன் வந்து நின்றுப்பான், இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு ஒரு சின்ன தக்காளி எடுத்து வாயில் சாப்பிட்டுக்க அப்படின்னு அது சாப்பிட சொல்லுவாங்க. அது என்னம்மா இது இப்படி இருக்கே அப்படின்னு, இதுதான்டா பீட்ரூட்டு, இது சாப்பிட்டா ரத்தம் வரும் அப்படின்னு. இந்த சொல் அந்த பீட்ரூட்டை பார்க்கும்போதெல்லாம் ஞாபகம் வரும். எண்ணங்களை சுற்றுப்புறத்தில் இருக்கிற விஷயங்களும் தூண்டலாம், புறத்தூண்டுதலாலும் வரலாம், அல்லது உங்களுடைய ஆழ்ந்த சிந்தனையாலும் வரலாம், அல்லது வாசனையாலும் வரலாம். இந்த 3 நாளும் வரலாம். எந்த எண்ணம் எந்த நேரத்தில் இது வருது அப்படிங்கிறத நாம் புறத்தூண்டுதல் எல்லாம் சேர்த்து தான் பார்க்கணும். புறத்தூண்டுதலும் கொண்டு வரும். புறத்தூண்டுதல் இருந்து கூட உங்களுக்கு வாசனை இல்லைன்னா வராது. வாசனை இல்லைன்னா நீங்களாம் சிந்திக்கவும் முடியாது. கடைசியில் எங்கே வருது? வாசனை தான். வாசனை காத்துக்கிட்டு இருக்குது. அது புறத்தூண்டுதலும் நம்ம சிந்தனைகளும் வரும். ரெண்டுமே இல்லாவிட்டாலும் அது தானாக வரும். இந்த வாசனைகள் தான் நம்மை பிரவೃத்தியிலே ஈடுபட்டு சுகதுக்கத்தில் மாட்ட வைக்குது. இப்போ நம்ம தலைவிதியில் வியாழக்கிழமை காலையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சுகதுக்கம் இவ்வளோ இருக்குதுன்னு வைங்க. 10 மணி வரைக்கும் சுகம், அப்புறம் 11 மணிக்கு 10:30லேருந்து துக்கம், அப்புறம் கொஞ்சம் இடைவேளை சுகம், டீ குடிக்க போயிட்டு வரலாம், அப்புறம் வந்தவுடனே மறுபடியும் வேலை துக்கம், இப்படின்னு டியூட்டியில் இருக்கவங்களுக்கு அப்படி தானே இருக்குது. பஞ்சாலையில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நின்றுக்கிட்டே அந்த பஞ்சை பார்த்துக்கிட்டே இருக்கணும், நூலை இழுத்துக்கிட்டே இருக்கணும். விட்டு டக்குன்னு போயிடுச்சுன்னா ஓடி வந்து பார்க்கணும். சூப்பர்வைசர் அங்கே வந்து கண்கொத்தி பாப்பு மாதிரி இருப்பார். யார்கிட்ட பக்கத்தில் கூட பேச முடியாது, அது பண்ண முடியாது. துக்கம் துக்கம் துக்கம். அப்புறம் சைரன் ஊதுறாங்க, ஷிஃப்ட்டு முடியுது, ஓயுது. அப்படியே ஒட்டுமொத்த மிஷினும் அப்படியே ஆயிரக்கணக்கான மிஷின் நின்று போய் சைலண்ட் ஆகிடும். இப்போ எல்லாரும் கையெல்லாம் தொடச்சிக்கிட்டு தலையெல்லாம் அப்படி பஞ்செல்லாம் தட்டிட்டு மெல்ல ஆலையிலேருந்து வெளியே வராங்க. எப்படி இருக்கும்? சுகம் துக்கம். அப்போ வெளியே வரும்போதே அன்றைக்கி சம்பள நாள், வட்டியை கொடுத்தவங்கலாம் நிற்பாங்க வழியாக, வந்தவுடனே பிடிச்சிடுவாங்க, எடுத்துகிட்டு கையில் இருக்கிறத கொடுத்துட்டு தான் போகணும். பையன் அதை கேட்டான் இதை கேட்டான், அது இது கேட்டிருக்கா அது கேட்டிருக்கிறா, எங்கே போச்சுன்னே தெரியல. எப்படிப்பட்ட துக்கம்! ஒரு நாளெல்லாம் பாடுபட்டேன், 30 நாள் பாடுபட்டேன். இப்படி சுக துக்கங்கள்லாம் தினமும் வருது. இது நம்ம ஒன்றும் செய்யாமல் இருந்தால் சுகதுக்கம் வருமா? நம்மளை பிரவೃத்தியில் மாட்ட விடணும்ல. ஏன் இவர் கடன் வாங்கினார்? இன்னொரு வாசனையில் வந்த நினைவுனால பையனுக்கு இது செய்யணும்னு ஒன்று வந்து கமிட் பண்ணிக்கிட்டார். இந்த கமிட்மெண்ட்டு தான். சங்கல்பங்கிறது தோன்றி மறையும், ஆனால் அந்த கமிட்மெண்ட்டுங்கிறது அதை செய்தே ஆகணுங்கிற ஒரு நிச்சய புத்தி. இந்த வாசனைகள் தான் தலைவிதியாக அது வேலை செய்யும். நீங்கள் எவ்வளவு தான் சுதந்திரமாக செயல் சுதந்திரம் கொடுக்கப்பட்டவனாக இருந்தால் கூட உங்களுடைய செயல் முடிவெல்லாம் நீங்கள் வாசனையினுடைய தூண்டுதலால் தான் செய்கிறீங்க. ஒருவன் இதை செய்யலாம் செய்யாமல் இருக்கிறான்ற முடிவுகள் எல்லாம் எடுக்கிறான். ஒவ்வொரு முறையும் கடன் வாங்கலாம், வாங்காமல் இருந்திருக்கலாம். அன்றைக்கி அந்த முடிவு சரியாக எடுக்கல. ஏன் அப்படி எடுத்தான்? கடன் வாங்கிட்டானே, அந்த முடிவு உரிமை கொடுத்துருக்குறாள்ல. எவ்வளோ பேர் கடன் வாங்காமல் வாழ்ந்துருக்கிறான். பக்கத்தில் இருக்கிற கூட இருக்கிற வேலை செய்கிறோட அவர் கடன் வாங்காமல் தான் போனார். ஏன்னா 2 பேர் பையனும் படிக்கிறான், அவனும் ஃபீஸ் கட்டணும், இவனும் ஃபீஸ் கட்டணும். இவர் கடன் வாங்கினார், அவர் கடன் வாங்காமல் போயிருக்கார். எப்படி பண்ணுவார்? அவர் வேறு ஏதாவது பண்ணுவார். எல்லா விதமான பிரவೃத்திகளுமே முடிவுகள் நம்மதுன்னு நம்ம நினைக்கிறோம். தலைவிதி தான் முடிவு பண்ணுதுன்னு சொன்னாலும் ஒத்துக்க முடியாது. ஏன்னா பகவான் நமக்கு முடிவெடுக்கும் உரிமையை கொடுத்துருக்குறேங்கிறார். தலைவலி முடிவெடுக்கலை. தலைவிதி உன்னை முடிவெடுக்க வச்சு விளைவில் தான் தலைவிதி காட்டும். ஆனால் முடிவெடுக்கும் போதே நீங்கள் தலைவிதி அழிக்கலாம் இல்லை. ஒரு தலைவிதி உங்களுக்கு துக்கம் தரணும்னா நீங்கள் செயலை செய்யாமல் இருந்துனாக்கா உங்களுக்கு தப்பிச்சிடலாம் இல்லை.
இப்போ தளபதி என்ன பண்ணோம், அந்த டைம் முடிஞ்சு போச்சா, அதனுடைய டியூட்டி முடிஞ்சு போச்சு, அப்புறம் இன்னொரு அடுத்த நாள் பார்த்துக்கலாம் கிடையாது. அடுத்த நாளுக்கு வேண்டிய தளபதி தான் ரெடியாக இருக்கும். அன்னன்னைக்கு சுக துக்கங்கள் அன்னையோட போச்சு. நாளைக்கு சுகம் நாளைக்கு தான் வரும். அவங்க டைம் முடிஞ்சு போச்சு இல்லை, அந்த கிரகம் கை கேட்டுங்க, ஏன் வேலை முடிஞ்சதுங்க நீங்கள் பாருங்கள் அப்படின்றோம். அந்த கிரகம் அதை பார்க்க ஆரம்பிச்சிது. இப்படி அதனால் உண்மையிலே மனிதர்கள் யாருக்கு செயல் சுதந்திரம் இருக்குதுன்னோ, எவன் ஒருவன் நிஷ்காமியமாக இறைவன் அர்ப்பணமாக செய்கிறானோ அவன் வாசனையினால் கர்த்தாவாக இல்லாமல் விளைவை பற்றி எதிர்பார்க்காமல் அவன் விடுபட்டவனாக வாழ்கிறான். அதனால் கர்மத்தை அவன் விடுறதில்லை. என் கடன் பணி செய்து கிடைப்பதே அப்படின்னு போகிறான். என் கடன் வாங்குவதே கிடையாது, அப்படி கிடையாது, பணி செய்கிறது தான். அப்போ என்ன தான் பண்ணுவார், பையனை படிக்கிறதுலாம் கடவுள் பார்த்துக்குவார். நீ அவர்கிட்ட பொறுப்பை கொடுக்காதனால தான் அது பிரச்சனை. அவர் வாசனா ரூபமாக இன்பத் துன்பங்களை தருகிறார். அந்த வாசனைகள் யாரும் நீ செய்த கர்மங்களுடைய எச்சங்கள் தானே. அதனால் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் தலைவிதியாக வருதுன்னு சொல்கிறோம். ஆனால் எவன் ஒருவன் எண்ணங்களை சீர்தூக்கி பார்த்து அதை விசாரித்து தர்மமா அதர்மமான்னு விசாரி சொல்கிறார். அவ்வளோதான் சொல்கிறார். வாசனைகள் வரலாம், உனக்கு ஃப்ரீவல் கொடுத்துருக்குது, நீ சாய்ஸ் இருக்குது. ஆனால் நீ எப்படி சாய்ஸ் எடுத்துக்கிற, முடிவெடுக்கிற, தர்ம விவேகத்தின்படி நீ அந்த சாய்ஸ் எடுத்துக்க. நல்ல சங்கல்பத்திலெல்லாம் விட்டுன்னு சொல்லலை. மகனுக்கு ஃபீஸ் கட்டி ஆகணுங்கிறது கட்டாயம் செய்தாகணும். ஆனால் எப்படி செய்யணுங்கிற வாய்ப்பு உங்கள்கிட்ட இருக்குது இல்லையா, அதை நீ சரியாக செய். தர்மமா அதர்மமா விவேக புத்தியை பயன்படுத்து. என்ன பண்ணணும், இப்படி அதிக வட்டி கொடுக்குறோங்கிற கேட்கக்கூடாது. ஹெட்மாஸ்டர்கிட்டே போய் கேட்கணும், ஐயா அவனுக்கு கொஞ்சம் ஃபீஸ் நீங்கள் கட்டுங்கயான்னு கேட்கணும். அவர் கட்டுவார். அவ்வளோ கஷ்டமாக இருக்கிறியாப்பா, இல்லையா நான் வட்டி கட்டி வாங்கணும் ஐயா, வட்டியெல்லாம் வேண்டாம், ஒரு 5 நாள் பொறுத்து வரணும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 4-5 டீச்சர் கூப்பிட்டு அந்த பையனை சேர்த்து கட்டிடலாமே. யாரும் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க, தன் கௌரவத்தை பார்க்குறாங்க. அதனால் முடிவெடுக்கும்போது தர்மமா அதர்மமா அப்படின்னு நம்ம யோசனை பண்ணுறது தான் கர்மசு கௌசலம்ங்கிறார். சிந்தித்து செயல்படுங்கள் அப்படின்னு கண்ணன் டிவியில் இந்த மகாபாரத்தில் ஒவ்வொரு எபிசோட்லேயும் கண்ணன் பேசும்போது கடைசியில் எப்படி முடிப்பார், சிந்தித்து செயல்படுங்கள். நல்லா எழுதியிருக்கிறாங்க அந்த கதையை. அப்போ கர்மசு கௌசலம், ப்ளீஸ் பி கேர்ஃபுல் அபவுட் ஹவ் யூ சூஸ் யுவர் ஆக்ஷன்ஸ். டோன்ட் இக்னோர் த ஆக்ஷன்ஸ், டோன்ட் ஃபோர்கோ தி ஆக்ஷன்ஸ், பட் பே அட்டென்ஷன் டு சூஸ் தி ஆக்ஷன். இப்போ அவனுக்கு சூஸ் பண்ணணும், டு ஃபைட் ஆர் நாட் டு ஃபைட், டு கில் ஆர் நாட் டு கில். அப்போ விவேகத்தை பயன்படுத்து அப்படிங்கிற. வாசனை ரூபமாக என்ன வரும், விட்டுட்டு ஓடுன்னு சொல்லும். வாசனை தான் இந்த போர்க்களத்தையே கொண்டாந்து கொடுக்குது. இவன் யாரை சொக்கட்டான் ஆட சொன்னது. சரிங்க, புரிஞ்சு போதுமா, மணி ஆச்சுங்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.